பிரியத்துக்குரியவர்கள், நீதிமொழிகள் 26:3. குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது. நிறைய தவறுகளை எல்லாருமே செய்வாங்க. பெரியவர்லேருந்து சிறியவர்கள் வரைக்கும் தவறு செய்வதும் முட்டாள்தனமாய் நடந்து கொள்வதும் அது சகஜமான ஒரு காரியம். டு எர்ர் இஸ் ஹியூமன். ஆனால் அதுக்கு பிறகு நீ செய்தது தவறு என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லப்படுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள், தங்களை திருத்திக் கொள்கிறவர் எத்தனை பேர் என்று பார்த்தால் அங்கு நமக்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முதலாவது அன்பாகவே பாடங்களை சொல்லிக் கொடுக்கின்றார், தடவி கொடுத்தே பாடங்களை சொல்லிக் கொடுக்கின்றார். ஆனால் அங்கு எவ்வளவு தடவி கொடுத்து சொல்லிக் கொடுத்தாலும் அங்கே ஒரு மாற்றமும் இல்லாமல் போகும் பொழுது தான் நேசிக்கிற பிள்ளைகளை அவர் சவுக்கினாலே பிரம்பினாலே அடிக்கின்றவராக இருக்கின்றார். அவர் அடிக்கின்ற பொழுது, சவுக்கினாலே அடிக்கின்ற பொழுது, பிரம்பினால் அடிக்கின்ற பொழுது அது பயங்கரமாக இருக்கும், அது வேதனையாக இருக்கும், ஐயோ அது தாங்க முடியாததாக இருக்கும். அப்பொழுது கதறுவார்கள், ஆண்டவரே நான் தவறு செஞ்சுட்டேன், ஆண்டவரை இனி நான் செய்ய மாட்டேன், இனி நான் ஒழுங்காக இருப்பேன், ஆண்டவரை இனி உமக்கு பிரியமாய் நடப்பேன், என்னை விட்டுருங்கன்னு கதறுவாங்க. பிரியத்துக்குரியவரை நாம் மூடனாக இருப்போம் என்றால் நிச்சயமாய் ஆண்டவர் சவுக்கினாலே அடிப்பார், பிரம்பினாலே அடிப்பார். எப்படியாவது நான் திருந்த வேண்டும் என்பதற்காக தண்டனையை கொண்டு வருவார். ஆனால் அதுக்கு முன்பதாகவே நாம் திருந்தி விட்டால், அவர் அன்பாய் சொல்லும் தடவி கொடுக்கும் போதே சொல்லிவிட்டார், திருந்தி விட்டால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும்.